ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். தெரிக்க விட்டாங்க. டைரக்ஷன்ல ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாமோன்னு தோணுச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இருந்த ஒரு ரூம் பிரேக் டவுன் படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடாமுயற்சி படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா தலைக்கு ஏகேக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு கிராண்டான ஓப்பனிங். பட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் இருந்த ஒரு சின்ன ஒரு பஸ் இல்லை ஒரு ரூமர் எப்படின்னா வச்சுக்கலாம். பிரேக் டவுன் படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ படத்தில் வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டவுட் இருந்துச்சு. பட் இதெல்லாம் தாண்டி ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விட்டாங்க. நான் பார்த்த தேட்டர்லையும் ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு எனர்ஜெட்டிக்கோடு தான் உள்ளே வந்திருந்தாங்க. விடாமுயற்சி திரைப்படம் எப்படி இருக்குது, படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னால் படத்தோட ஜேர்னரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும், அப்புறம் டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துலேயுமே இந்த படம் வந்து ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லைங்க. படம் வந்து ஒரு லவ் கம் ஆக்ஷன் ஃபிலிம். டவுட்டாக இருக்குல்ல? இல்லை, நீங்கள் குழப்பமாவீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையிலே விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பரான லவ் கம் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். இந்த ஜேர்னரில் ஹாலிவுட்டில் ஒரு சில படங்கள் வந்திருக்கு, தமிழ்லையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது அதான் ஆச்சரியம். ஏன்னா ஆக்ஷனை விட படத்தில் எமோஷனல் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது. ஏகேவுக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஃப்ளாஷ்பேக். கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் புருஷன் முன்னாடிக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு சண்டை வரும் பல வருஷத்துக்கு அப்புறமா. அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஒரு லவ் இருக்குல்ல, ஒரு மெச்சூர்டான ஒரு எமோஷனல் ட்ராமா இருக்குல்ல, அதை தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னரை ஒரு ப்ராப்பராக ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஏகே வந்து ஒன் மேன் ஷோங்க. படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் மனுஷன் மொத்த படத்தையும் அவர் தான் சுமக்கிறாரு. ஸோ அவர் ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், பொண்டாட்டி அவரோட சண்டை போடும்போது அவர் உடஞ்சி போகிறதா இருக்கட்டும், ஸோ நிறையா ஃப்ளேவர் அவருடைய ஆக்டிங்கில். ரீசன்ட் டைமில் அவரும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கமர்ஷியல் ஃபிலிம்னு நடிக்கிறது இல்லை, குறைச்சிட்டு வர்றாரு. வேதாளம் படத்துலேருந்து ஒரு தெருக்கி விடுற மாதிரி ஓப்பனிங் சாங் அந்த மாதிரிலாம் அவர் பண்ணுறதில்ல. கம்மி பண்ணிவிட்டு இயல்பான கதைகள், அவர் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயும் அப்படி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சூஸ் பண்ணதில் தப்பு இல்லை. பட் ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு இது ஏற்றுப்பாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்ப்போம். எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் ஒரு 2-3 ஏஜ் லுக்கில் அவர் வரார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் முஷ் அண்ட் பியர்டு இல்லாமல் ஒரு கல்யாண சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் அதுக்கும் இப்போ இருக்கிற லுக்குக்கும் நடுவில் பிளாக் ஒயிட் அண்ட் பியர்ட் பிளாக் ஹேரில் வருவாருங்க. செமையாக இருக்காது. ஏன் ஏகே இது வந்து அவருடைய அடுத்தடுத்த படங்களை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தோணுது. ஏன் அதை மிஸ் பண்ணுறாரு, ஏன் அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு கோவம் வருது. ஏன்னா அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் அந்த சீக்வன்ஸில். ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேட்கவே வேணாம், நிறைய மெனக்கெட்டுருக்காரு. அதுலேயும் குறிப்பாக அவர் வந்து நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும் பார்த்தீங்களா, நம்ம கூட மேக்கிங் வீடியோவில் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க, யூடியூப்லாம் பார்த்துருப்போம். அந்த சீக்வன்ஸ் தேட்டரில் வரும்போது நம்ம பெருசாக கனெக்ட் ஆச்சு. ஓ, இதில் தான் ரிஸ்க் எடுத்து கீழே விழுந்தாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிளாப்ஸ் பறந்துச்சு. ஸோ ஏகே வந்து படத்தை மீன் ஏன்னா கதையே வந்து ஒரு ஸ்லோவான கதை, அது அவர் தான் மேக்ஸிமம் தாங்கி பிடிக்கிறாருன்னு சொல்ல வர. டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் மகிழ் திருமேனி ஒரு கௌதம் டச் இருக்குது. முன்ன காக்க வேட்டையாடு விளையாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான லவ் காமிச்சிருக்கோம். மகிழ் வந்து கௌதம் அசிஸ்டண்டாக இருந்தவர் தான். ஸோ அந்த டச் இதில் கொண்டு வந்திருக்காரு. ஒரு மெச்சூர்டான லவ், அதில் வர்ற பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு த்ரில்லர் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு என்னென்னா பிரேக் டவுன் தான் நீங்கள் ரீமேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது டைரக்ஷனில் இல்லை ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுக்கலாமோன்னு தோணுச்சு. மொத்த படத்தில் எனக்கு வந்து ஃப்ளாபாகவும் மைனஸாகவும் படுறது டைரக்ஷன் தான். நான் அதுக்காக மகிழ் திருமேனியை விமர்சிக்கிறேன், அவர் தப்பாக சொல்கிறேன்னு நான் சொல்ல வரல. அவர் என்ன நினச்சி எடுத்தாரோ அது நமக்கு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை, கனெக்ட் ஆகலை. பிரேக் டவுனை வந்து கொஞ்சம் நிறைய இடங்களில் மாற்றிருக்காரு. நிறையா புது கேரக்டர் உள்ளே வச்சுருக்காரு. கதையோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமாங்கிறது தான் என்னுடைய ஃபீல். படத்தோட மியூசிக் அணி வந்து படத்தை நிறைய இடங்களில் தொய்வடைகிற சமயத்துலலாம் படத்தை வந்து பெருசாக ஒரு தூக்கி நிப்பாட்டாருங்க. அணி மியூசிக் தான் படத்துக்கு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சியில் ஒரே ஒரு சாங் தான், 2 சாங் அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2வது சாங் வந்து ஒரு சோகமான ஒரு பேத்தா சாங் மாதிரி. 2வது சாங் வந்து சோகமான சாங். ஆனால் முதல் சாங் தேட்டரில் வந்து அப்படி வைபாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அஜித் சார் வந்து ரொம்ப யங்கான லுக்கில் வந்தார். அஜித் அண்ட் த்ரிஷா இந்த பேர் வந்து ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும், ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிக்கும். பழைய படங்கள்லாம் அவங்க நடித்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ அந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த விடாமுயற்சியில் அந்த சவரிகா சாங் வந்து செம்மையாக இருந்துச்சு அணி மியூசிக்கில். அதே மாதிரி பிஜிஎம் போட்டிருப்பாரு. இந்த கடவுளே அஜித் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி பிஜிஎம் போட்டிருப்பார். அதை கதையில் முக்கியமான இடங்களில் அவர் ஒரு கேப் விடுவார், ஒரு பீட்டு போயிட்டு நிற்கும். அப்போ அஜித்தின்னு கற்றுனாங்க தேட்டரில். ஸோ அதாவது ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஒரு த்ரில்லர் ஃபிலிம் இருக்குல்ல, தமிழுக்கு புதுசு. மலையாள படங்களில் ஒர்க் அவுட்டாக இருக்குது நிறையா.
ஒரு ஸ்லோ பேஸ்டாக அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு த்ரில்லர் ஃபிலிமாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகிற படத்தில் பிஜிஎம்மில் எங்கெங்கே ஹைப் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் அணி பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க் தரமான ஒர்க்குன்னு சொல்ல வரேன். ஏகேக்கு அடுத்தபடியாக த்ரிஷா என்னதான் ஹீரோயினாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேலை கம்மி. பெரிய கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஆனால் படம் முழுக்க வராங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் ஏகேக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னா அர்ஜுன் சார். அர்ஜுனுக்கு செம்ம கேரக்டர். அவர் ரீசன்ட் டைம் நிறையா படங்களில் பண்ணிகிட்டு இருக்காரு, வில்லனாக பண்ணியிருக்காரு. பட் நமக்கெல்லாம் அப்போ ஒரு ஃபீல் வரும், என்னப்பா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவரோட கேரக்டரை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு. பட் இந்த படத்தில் நிறைய இடங்களில் அஜித் சாரை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அவருடைய கேரக்டரைசேஷன் இருக்கும். செம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன். எப்படி ஏகேக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஃப்ளாஷ்பேக்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரைசேஷனுக்கான ஃப்ளாஷ்பேக். அர்ஜுனுக்கு அடுத்தபடியாக ரெஜினாக்கு இது வந்து ஒரு லைஃப் டைம் கேரக்டர்னு சொல்லலாம். செம்ம நெகட்டிவ் கேரக்டர். இன்ஃபேக்ட் ஒரு பக்கம் எப்படி ஏகே த்ரிஷாவுக்கு ஒரு லவ் ட்ராக் போதோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ரெஜினாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்ட்ராங்கான லவ் ஸ்டோரியை சொல்லுவாங்க. உங்களுக்கு உதாரணம் சொல்லதாக இருந்தால் ஜோக்கர் படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் ஒரு லவ் காமிச்சிருப்பாங்க. அவங்க கெட்டவங்க தான், ஆனால் அவங்க லவ் ரொம்ப பியூராக இருக்கும்ல, அப்படி ஒரு லவ் ட்ராக் அர்ஜுன் அண்ட் ரெஜினாக்கு. விடாமுயற்சி ஓவரால் படம் கதை, அந்த கதை போகிற விதம், ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக ஒரு பக்கம் ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரோ பிளாக் வந்து ஒரு பேங்காகவே விடுவாங்க. வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஹீரோ டவுனாக வில்லன் ஸ்ட்ராங்காக ஒரு ஃப்ளாஷ்பேக். ஏன் சொல்லனா இன்ட்ரோ பிளாக்கில் வந்து ஹீரோவை ஹை லெவலில் காமிச்சு தான் முடிப்பாங்க, இன்ட்ரோ பிளாக் விடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனை ஸ்ட்ராங்காக காமிச்சு ஹீரோ கொஞ்சம் லோவாக காமிச்சு இன்ட்ரோ பிளாக் விடுவாங்க. அது புதுசாக இருந்துச்சு, ஒரு பேங்காகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேயும் அப்படி ஸ்லோவாக கதை மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோ அப்புறம் மறுபடியும் ஸ்பீட் அப்படிங்கிறது படம் முழுக்கவே இருக்குது, ஒரு சீராக இல்லை. ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும். முக்கியமாக ஓம் பிரகாஷோட கேமரா செம்மையாக பண்ணியிருக்காரு. அவர் வச்சுக்க நிறையா ஷார்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் படங்களில் இந்த மாதிரிலாம் ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஷாட் ஏன் வைக்க மாட்டேன்னு கேட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட்டில் பார்க்குற ஒரு சூப்பரான ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஷாட், ஒரு எக்ஸ்ட்ரா வைட் ஆங்கிள், அந்த மாதிரி நிறையா விஷயம் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டெக்னிக்கலாக எல்லாமே தான், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், மற்ற எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. படத்தோட கதை என்ன நான் பெருசாக ரிவீல் பண்ண மாட்டேன். பட் படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போதே ஏகே அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேரும் விவாகரத்து பண்ணுறதா முடிவு பண்ணுறாங்க. அப்போது த்ரிஷாவை கடைசியாக ஒரு டிரைவ் போகலாம், நான் அவங்க அம்மா வீட்டில் நானே போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஜித் சார் காரில் கூட்டு போகிறார். அப்படி கூட்டு போகும்போது த்ரிஷா மிஸ் ஆகிடுறாங்க. அந்த ஒரு நாளில் ஏகே என்ன பண்ணுறாரு, எப்படி போராடி ஒய்ஃபை மறுபடியும் மீட்டு கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இந்த ஒன்லைனில் அழகா வில்லன்கள் இயல்பாக ஒரு காமன் மேன் என்ன பண்ணுவான், அந்த படத்தில் காட்டுற அர்ஜுன் கதாபாத்திரம் வந்து பெரிய ஹீரோ கிடையாது, மாஸ் ஹீரோ கிடையாது. ஒரு 4 பேர் இருந்தாலும் அடித்து தூக்கி போட்டு ஒய்ஃபை காப்பாற்றிட்டு வர ஆள் கிடையாது. நம்மள மாதிரி ஒரு காமன் மேன். அந்த கேரக்டர் ஒரு பணக்கார கேரக்டராக இருக்கலாம், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அடி வாங்குவார். ட்ரெயின்டு ஃபைட்டர்லாம் கிடையாது. ஸோ அவர் நிறைய அடி வாங்குவார், திருப்பி அடியை கொடுப்பாரு, போராடி கஷ்டப்பட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வராரு. ஸோ இந்த இயல்பான ஒரு ஒன்லைன் அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸுக்கு இந்த லைன், அதாவது ஹார்ட் கோர் ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறது, இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் படம்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஒரு புது ஜேர்னர் நம்ம தேடி போய் பார்ப்போம். அந்த ஜேர்னர் புதுசாக இருக்கும். மலையாள படங்களில் ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு புது ஜேர்னல் நடிப்பாங்க. அப்படி ஒரு ஜேர்னர் தான் அந்த கதைன்னு சொல்லலாம், இந்த படம்னு சொல்லலாம். ஒரு லவ் கம் ஆக்ஷன் ட்ராமா, ஒரு ஸ்லோ பேஸ் த்ரில்லராக தமிழில் பெருசாக வந்து இல்லை. அப்படி வந்தாலும் அதில் வந்து பெரிய ஹீரோக்கள் நடிச்சதில்லை, ஏகே நடிச்சிருக்காரு. அதனால் நார்மல் படங்களை பார்க்குறவங்க, பிரேக் டவுனை பார்க்காதவங்களுக்கு இந்த படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். பட் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஆனால் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, வெறித்தனமாக கடவுளே அஜித்தின் கத்துற ரசிகர்களுக்கு வந்து அஜித் சார் 2 வருஷமாக திரையில் பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வருவாங்க. அதனால் அவங்க வந்து தியேட்டரில் கத்தி கொண்டாடுற மாதிரி சீக்வன்ஸ் இல்லை. அதனால் அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஓவராலாக என்னோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுன் நீங்கள் பார்க்கல, இல்லை பெருசாக ஏகேவுடைய படம் விடாமுயற்சியில் உங்கள் மைண்டில் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஓவராக திங்க் பண்ணாமல் நீங்கள் தியேட்டருக்கு போய் உட்காந்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு லவ் கம் ஆக்ஷன் ட்ராமா நீங்கள் பார்த்துட்டு வரலாம்.